ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 162 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.94% நெகட்டிவ்ல 17,038ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 375 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.03% நெகட்டிவ்ல 36,028ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே அரௌண்ட் 2 to 4% நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டெக் கம்பெனிஸ் இருக்கிற நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அண்ட் இதனால இன்னைக்கு நம்மளோட ஏஷியன் மார்க்கெட்ஸும் வீக்காக இருந்தது. அண்ட் அதனால நம்மளோட மார்க்கெட்டும் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தது. அண்ட் ஆக்சுவலாக மார்க்கெட்டோட நெகட்டிவ் அப்டேட்ஸில் இப்போ புதுசாக இன்னொன்று ஆட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பல்கேரியா அண்ட் போலாண்ட் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவோட எனர்ஜியை வாங்கறதுக்கு ரஷ்யாவோட கரன்சியான ரூபிள்ல பேமெண்ட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. அண்ட் இதனால் ரஷ்யா வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு சப்ளை பண்ற அவங்களோட எனர்ஜியை கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் ஜெர்மனி என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா, இன்னும் ஃபியூ டேஸ்ல ரஷ்யாவோட ஆயிலுக்கு நாங்க ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா ஜெர்மனிக்கு ரஷ்யாவோட ஆயில்ன்றது பெரிய இம்பாக்ட் இல்லை, ஆனா ரஷ்யாவோட கேஸ்ன்றது ரொம்பவே முக்கியமா தேவைப்படும். அண்ட் ஒருவேளை ரஷ்யன் ஆயில வந்து ஜெர்மனி கட் பண்ணி அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபைண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரஷ்யா ப்ரொவைட் பண்ற கேஸ் சப்ளைஸை கட் பண்றோம்னு சொல்லி வார்னிங் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மறுபடியும் ஆயில் ப்ரைசஸ் அண்ட் கேஸ் ப்ரைசஸை இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் சைனாவோட லாக்டவுன்னால சைனாவோட எக்கனாமியை சப்போர்ட் பண்ற விதமா சைனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து சில ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ இப்படி ஓவரால் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஒரே நாளில் அரௌண்ட் 5% இன்க்ரீஸ் ஆகி அரௌண்ட் $105 மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் அப்டேட்ஸாக இருந்தது. அண்ட் இந்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாலட்டாலாக இருக்கு. அதாவது மண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அண்ட் அதுவே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் இன்னைக்கு வெட்னஸ்டே மறுபடியும் ஃபாலோ இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகுமா இல்லை ரைஸ் ஆகுமான்றதை உங்களோட கமெண்ட்டாக சொல்லுங்க. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அபுதாபி கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ்ன்ற கம்பெனியும் சேர்ந்து அபுதாபியோட ருவாய்ஸ்ல இருக்கிற தாசிஸ் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ஜோன்ல குளோர் ஆல்கலி, இத்திலன் டைக்ளோரைட் அண்ட் பாலிவினைல் குளோரைடை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ அதுக்கான ஷேர் ஹோல்டர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா பிப்ரவரி மந்த்ல இந்தியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மார்னிங் பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது. ஸோ அப்படி பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 19 ட்ரில்லியன், அதாவது 19 lakh crore rupees டச் பண்ணிருந்தது. அண்ட் நம்ம இந்தியாவோட லிஸ்டட் கம்பெனிஸ்லயே ஃபர்ஸ்ட் டைமா 19 lakh crore மார்க்கெட் கேபிட்டலை டச் பண்ண ஒரே கம்பெனி வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நேற்று அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் என்னவோ ஓரளவுக்கு இன்லைனாக தான் இருந்தது, ஆனால் வேல்யூவேஷன்ஸ்னு பார்க்குறப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அண்ட் ரீசெண்டாக RBI வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, RBIயோட அப்ரூவலுக்கு அப்புறமா NBFCs கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஓன் கிரெடிட் கார்ட்ஸை லான்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பஜாஜ் ஃபினான்ஸோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை பற்றி RBI கிட்ட சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்க போறதாவும் அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட ஓன் கிரெடிட் கார்ட்ஸை லான்ச் பண்றதை பற்றி எவாலுவேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்டில் இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி என்டர்பிரைஸ் வந்து AMG மீடியா நெட்வொர்க்ஸ்ன்ற யூனிட்டை இன்கார்பரேட் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த AMG மீடியா நெட்வொர்க்ஸ்ன்ற கம்பெனி வந்து நிறைய மீடியா நெட்வொர்க்ஸுக்கு கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் அண்ட் அதே போல பப்ளிஷிங், அட்வர்டைசிங் அண்ட் ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற பிசினஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்லயே AMG மீடியா நெட்வொர்க்ஸ் வந்து அதோட பிசினஸ் ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா சில மீடியாஸ் வந்து அதானி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண FPS ரிலேட்டடா சில அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஃபேக்சுவலி இன்கரெக்ட்னு கௌதம் அதானி வந்து மீடியாஸ் மேலே கொஞ்சம் காண்டா பேசியிருந்தாரு. மேபி அப்பவே ஒரு சபதம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், அடுத்த பிஸ்னஸ் மீடியா பிஸ்னஸ் தான். மேபி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அண்ட் இவங்களுக்கும் வேல்யூவேஷன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் ஸ்டில் ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் அண்ட் அதே போல் அசட் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1:1 போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து கம்பெனி வந்து கைடன்ஸையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது அட்வான்சஸ் வந்து 25 to 30% க்ரோ ஆகும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் டெபாசிட்ஸ் வந்து 30% மேலே க்ரோ ஆகும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தும் இன்னைக்கு ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 3.72% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து லோதான்ற மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இவங்களோட Q4 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 36% க்ரோ இருக்கு. அண்ட் இது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 72% க்ரோ இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் மட்டும் 31.91% இருந்து 25.29% குறைஞ்சிருக்கு. ஓவரால் இதை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அவங்களோட பெஸ்ட் எவர் குவார்டர்லி அண்ட் இயர்லி ப்ரீசேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஃபினான்ஷியல் 2023ல் 27% அளவுக்கு சேல்ஸ் க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து கேப் அப்ல ஓப்பனாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.07% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அரௌண்ட் 5450 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான டெண்டரில் டாடா மோட்டார்ஸ் தான் லோயஸ்ட் பிட்ரா வந்திருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி இன்னும் அஃபிஷியலான கம்யூனிகேஷன் வரலன்னு டாடா மோட்டார்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து கேர் ரேட்டிங்ஸ் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ஆன அஜய் மகாஜன் வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்ணியிருக்கிறதா எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து அவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அவர் May 31, 2020 ரிலீவ் ஆக போகிறதாவும் அண்ட் கம்பெனி வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான மெஹுல் பாண்டியாவை June 1 இன்டரிம் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு கேர் ரேட்டிங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.34% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இதோட அப்டேட்டும் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் 12 o'clock போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்படி போஸ்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 11% கிரேஸாக இருந்தது. ஸோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் ரெவன்யூ வந்து அரௌண்ட் 21% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 50% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் மார்ஜின் வந்து அரௌண்ட் 17.03% இருந்திருக்கு. ஆனால் இந்த Q4 மார்ஜின் வந்து 19.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023க்கான கைடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 to 21% growth டெலிவரி பண்ணுவோன்ற கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து அரௌண்ட் 18 to 19% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா நெகட்டிவாக இருந்த கேபிஐடி டெக்னாலஜியோட ஷேர் ப்ரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 12.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பிஎன்கே ஃபர்டிலைசர்ஸோட சப்சிடரி ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது பிஎன்கே ஃபர்டிலைசர்ஸ்ன்றது பாஸ்பெட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபர்டிலைசர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தியாவிலே பிஎன்கே ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் அண்ட் தீபக் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இப்போ இந்த பிஎன்கே ஃபர்டிலைசர்ஸோட சப்சிடரி ரிலேட்டடாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்குறப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023க்கான கேரிஃப் சீசனுக்கு பிஎன்கே ஃபர்டிலைசரோட சப்சிடரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து ஸ்ரீ திக்விஜய் சிமெண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு இவங்க Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 3.2% டவுனாக இருந்தது. அண்ட் அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 53.3% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் மார்ஜின்ஸ் வந்து அரௌண்ட் 27% இருந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி மார்ஜின்ஸ் வந்து வெறும் 17% இருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஸ்ரீ திக்விஜய் சிமெண்டோட ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 2.62% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எல்ஐசியோட ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எல்ஐசியோட ஐபிஓ வந்து May 4 அன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது அண்ட் May 9 அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. அண்ட் ப்ரைஸ் பேண்ட் வந்து அரௌண்ட் 909 rupeesல இருந்து 949 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 15 ஷேர்ஸ் அப்ளை பண்ணணும். அண்ட் இதில் ரீட்டைல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 35% ரிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் எம்ப்ளாயி கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அண்ட் பாலிசி ஹோல்டர் கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக பாலிசி ஹோல்டருக்கு 60 rupees டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அண்ட் ரீட்டைல் அண்ட் எம்ப்ளாயி கேட்டகரிக்கு அரௌண்ட் 45 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து 13th May அன்னைக்கு தெரியும். அண்ட் எல்ஐசியோட ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் 17th May அன்னைக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் ஆக்சுவலாக எல்ஐசியோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21,000 crores இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக முன்னாடி கவர்மெண்ட் வந்து அரௌண்ட் 5% ஸ்டேக்கை செல் பண்ணி ஐபிஓவில் வரலாம்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி 5%ஓட சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதுனால
இப்போ வெறும் 3.5% மட்டும் ஸ்டேக்கை செல் பண்றதுக்காக ஐபிஓல வராங்க. அண்ட் ஈவன் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன்னால ஐபிஓல பிரைஸ் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவா கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இதை தாண்டி எல்ஐசி ஐபிஓ ரிலேட்டடா இன்னொரு கன்சர்னும் இருந்தது. அதாவது 5% இல்ல 3.5% கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணி ஐபிஓக்கு வந்த பிறகு மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸ் ஆன 25% மீட் பண்றதுக்கு கவர்மெண்டோட ஸ்டேக்கை 75% ஆர் அது கீழே கொண்டு வரணும். ஸோ அப்படி கவர்மெண்ட் வந்து டைம் டு டைம் ஓஎஃப்எஸ்ல அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ வெறும் 3.5% ஸ்டேக் செல் பண்றதுக்கு மார்க்கெட்டோட ஓவரால் சுச்சுவேஷன் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னும் ரிமைனிங் 21.5% ஸ்டேக்கை செல் பண்றப்போ இன்னும் இதோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்பவே ஃபாலோ ஆகுன்ற பயமும் இருக்கு. ஆனால் இதில் லேட்டாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதாவது ஐபிஓ லிஸ்ட் ஆன பிறகு 1 இயருக்கு வந்து எந்த ஒரு ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கும் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே அடுத்த 12 மாசத்துக்கு அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ண போறது இல்லைன்னு சொன்ன அஷூரன்ஸ்க்கு அப்புறமா முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்ஐசி ஐபிஓ ரிலேட்டடாக கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த எல்ஐசி ஐபிஓ ரிலேட்டடாக என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லேஷர் ஃபுட்வேர் கம்பெனியான கேம்பஸ் ஆக்டிவேரோட ஐபிஓ பற்றி இன்னைக்கு டெடிகேட்டட் வீடியோ ஆஃப்டர்நூன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த ஐபிஓட 2வது நாள் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 2வது நாள் முடிவில் ஓவரால் இந்த ஐபிஓ வந்து 3.21 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக ரீட்டைல் கேட்டகரியில் 3.94 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே என்ஐஎஸ் வந்து 5.65 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாயி ரிசர்வேஷன்ஸில் 1.42 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போறீங்களா இல்லையன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன்ஸ் அதில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் ரொம்பவே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் இருக்கிறதுனால 16,900ன்றது ஓரளவுக்கு சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,900ல இருந்து 17,300க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் இன்கம் பிளான்ஸை வாங்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஈவன் ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணுனாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் இங்க இருக்கிற வேற எந்த அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணாலும் இங்க இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்னு நம்மளோட அஃபிஷியல் சேனல்ஸில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க. யூடியூபோட கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் வந்து கிரே கலர்ல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க.